போகும்போது போகிற வழியில் எதுக்குன்னு இந்த மாடை அப்படி வக்கு வக்குன்னு ஒரு இழுத்துக்கிட்டு வர்றீங்க, இந்த மாட்டை விட்டுட்டு இந்த ஆட்டுக்குட்டியை பிடிச்சிக்கிட்டு போனால் உங்களுக்கு கொஞ்சம் இழுக்கிறதுக்கு தோதாக இருக்கும்ல அப்படி சொல்லிட்டு, ஆமாம் அதுவும் சரிதானே அப்படின்னு சொல்லிட்டு இந்த அறிவு இல்லாததுனால கொஞ்சம் இது இல்லாதனால மாடை கொடுத்துட்டு ஆட்டுக்குட்டியை வாங்கிட்டு போயிருக்கேன். அப்போ அங்கிட்டு ஒருத்தன் வந்திருக்கேன். அண்ணன் என்ன ஏன் இப்படி இந்த ஆட்டுக்குட்டி மேன்னு கத்திக்கிட்டே இருக்குது, இதை போட்டு ஏன் இழுத்துக்கிட்டே வர்றீங்க, இந்த கோழியை வச்சுக்கிட்டு இந்த ஆட்டுக்குட்டியை கொடுங்க, எதுக்கு இவ்வளோ சிரமப்படுறீங்க, அதுவும் நல்ல ஐடியாவாக இருக்கேன்னு சொல்லிட்டு இந்த ஆட்டுக்குட்டியை கொடுத்துட்டு கோழியை வாங்கிட்டு போயிருந்துருக்கான். அப்போ இதை இந்த பக்கத்து வீட்டுக்காரன் கவனிச்சுக்கிட்டே இருந்திருக்கான். ஏன் அவன் இந்த மாடையும் இந்த வீட்டை எழுதி வாங்குறதுக்காண்டி தான் இவன் ஒரு கேனையாக இருக்கான், அவனை ஏமாற்றி போடலாம் சீக்கிரமா அப்படின்னு சொல்லிட்டு அவன் பின்னாடி ஃபாலோ பண்ணியிருந்திருக்கான். இவன் மாடு கொடுத்தது